அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஃபுல் ஸ்விங்ல படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம அகாடமில இருந்து 150 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 150 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வீஸை என்ஷூர் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான நாட்கள். ஸோ இந்த 150 டேஸ் நம்ம என்ன பண்ணனா நம்மளுடைய சர்வீஸ் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க, வித்தவுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். எஸ், காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டைம் இஸ் ரன்னிங் அவுட், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இப்பதான் புது சிலபஸ் வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் மந்த் கடந்துருச்சு. அப்போ வேகம் ஸ்பீடா இருக்கும், நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அ டைம் இஸ் கான், இட் நெவர் கம் பேக் அகைன். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ முடிஞ்சது முடிஞ்சதுதான். ஆனா இனிமே வர்ற காலகட்டங்கள்ல நம்ம சிறப்பா செயல்பட்டா கண்டிப்பா டிஆர்பி எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நம்மளால பாஸ் ஆக முடியும் அப்படிங்கறத மட்டும் தீர்க்கமா நம்புங்க. ஸோ இந்த 150 டேஸ்ல நம்ம இந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நம்ம எக்ஸ்பிளைன் டீடைல் பார்க்க போறோம். இப்படி பாத்தீங்கன்னா, இந்த 150 டேஸ்க்கு நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டே ஆகணும். அதோட அப்ஜெக்டிவ் நமக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா? கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் பாஸ் ஆகணுங்கிறது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிஜமாவே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமா, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா, எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இந்த ஸ்டடிஸ் ஷெட்யூல் எப்படி போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஆக்ஷன் பிளான் போட போறோம். ஸோ அந்த ஒர்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்ஷன் பிளான் ரொம்ப அவசியமானது. இதுதான் நம்ம ரைட் டைரக்ஷன்ல போறோமாங்கிறத நமக்கு பின் பாயிண்ட் பண்ணி காட்டும். அப்போ இந்த ஆக்ஷன் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வாட் யூ ஹேவ் டன் ஃபார் திஸ் டிஆர்பி எக்ஸாம், இந்த எக்ஸாம் வரப்போற டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு ஹானஸ்டியா, உங்களுக்கு லாயலா சரிங்களா ஒரு பேப்பர் எடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நான் பாஸ் ஆகுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கேன், என்னெல்லாம் முயற்சி எடுக்கல அப்படிங்கிறத அது ஜென்யூனா நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணணுங்கிறது நெசசிட்டி கிடையாது. என்ன பண்ண போறீங்க, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க டிஆர்பி எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு வாட் யூ ஹேவ் டன் அப்படின்னு போட்டு எழுதிட்டே வாங்க. பின்னாடி பேஜ்ல வாட் யூ ஹேவ் நாட் டன் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. இது ஹானஸ்டா நீங்க உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ ஆக்ஷன் பிளானுக்கு முன்னாடி பி லாயல் டு யோர் செல்ஃப் சரிங்களா? நமக்கு லாயலா நம்ம இருந்துக்கணும். ஸோ ஏன்னா நம்ம பாஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம மேல அக்கறை வேணும் சரிங்களா? அதனால பி லாயல் டு யோர் செல்ஃப். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் வாட் யூ ஹேவ் டன், வாட் யூ ஹேவ் நாட் டன் ஃபார் திஸ் டிஆர்பி எக்ஸாம். இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் எடுக்கல அப்படிங்கறத ஜென்யூனா ஒரு ரிவ்யூ எழுதுங்க. ஒரு A4 ஷீட்ல எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமான பில்லர் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் த சிலபஸ். இப்ப நமக்கு புது சிலபஸ் வந்திருக்குது. பழைய சிலபஸ்ல இருந்து புது சிலபஸ்ல எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து சப் யூனிட் வைஸ், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸும் நீங்க டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் த சிலபஸ் பண்ணியிருந்திருக்கணும். உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல கீ பில்லர் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ ஸ்ட்ரெயிட் அவே சே திஸ் ஒன் ஒன்லி. சப்ஜெக்ட் வைஸ் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் த சிலபஸ் பண்ணுங்க. சாப்டர் வைஸ் சரிங்களா, இந்த சாப்டர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சரிங்களா, டோபாலஜி அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு பி ஸ்பெசிபிக் சரிங்களா? எஸ். அடுத்தது, இந்த 150 டேஸை நம்ம ரெண்டு பகுதியா பிரிக்க போறோம். 100 டேஸ் ஃபார் லேர்னிங், 50 டேஸ் ஃபார் ரிவிஷன் சரிங்களா? ஸோ இந்த 150 டேஸ்ல 100 டேஸ் என்ன பண்ண போறோம், லேர்னிங் பண்ண போறோம். சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா 100% சாத்தியம் தான். டெய்லி டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க. முதல் 100 நாள் நான் படிக்க போறேன், அடுத்த 50 நாள் நான் டெய்லி ரிவிஷன் பண்ண போறேன், ப்ரிப்பேர் பண்றேன், ப்ராக்டிஸ் பண்றேன், ரிவைஸ் பண்றேன், போஸ்டிங் அடிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமா இருக்கணும். ஸோ 100 டேஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் 50 டேஸ் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 100 டேஸ்ல நீங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டடி டைம் டேபிள் போட்டு தான் ஆகணும், மாற்று கருத்தே கிடையாது. அதாவது நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா உட்காந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி சரிங்களா, நமக்கு ஸ்டடி டைம் டேபிள் வேணும். நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா ஒரு 4 ஹவர்ஸ் படிக்க டிவோட் பண்ணுங்க. இல்ல நான் டிஆர்பி பாஸ் கண்டிப்பா ஆகணும் அப்படிங்கறதுனால அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னா, வீட்டுல உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறேன்னா மினிமம் 5 to 7 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இந்த 150 டேஸை நம்ம எப்படி எஃபிஷியண்டா எடுத்து போறோங்கிறது தான் நம்ம சர்வீஸை என்ஷூர் பண்ணுவோம் பண்ணாதங்கிறத தீர்மானிக்க போறது இந்த ஸ்டடி டைம் டேபிள் தான். அப்போ நீங்க அந்த இது சொல்லிருந்த ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தேன்ல, வாட் யூ ஹவ் டன், வாட் யூ ஹவ் நாட் டன், அதுல நீங்க ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருக்கீங்களா, சப்ஜெக்ட் வைஸ் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் த சிலபஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா, அதெல்லாம் பாருங்க. சரிங்களா? அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டடி டைம் டேபிள்ல ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. கோர் சப்ஜெக்ட்க்கு கொடுங்க, எஜுகேஷன் சைக்காலஜி கொடுங்க, ஜிகே கொடுங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுங்க. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு அப்ராப்ரியேட் டைம் ஸ்லாட்டை ஒதுக்கி வச்சுக்கிடணும். அப்போ ஒரு டெய்லி பிளான் போட்டுக்கோங்க. அந்த டெய்லி பிளான்ல 4 ஸ்லாட்டா பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? 4 ஸ்லாட்டா பிரிச்சுக்கோங்க. ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4. மார்னிங் ஸ்லாட்ல ரிவிஷன் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வீக் சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஸ்லாட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதான் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. இப்படி போடலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இது. சரிங்களா? ஸோ ஸ்லாட் 1 நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்லாட் 1ல ரிவிஷன் பண்றீங்க, மார்னிங் 1 to 2 hours ரிவிஷன் யூஸ் பண்ணுங்க. ஸ்லாட் 2ல லெக்சர்ஸ் நிறைய அகாடமில நீங்க படிக்கலாம். சரிங்களா? அங்க உள்ள லெக்சர்ஸ் கிளாஸஸை நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால லெக்சர்ஸை நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன்ல போய் படிக்கலாம். சரிங்களா? அந்த லெக்சர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா டைம் டிவோட் பண்ணி தான் ஆகணும். 1 or 2 hours வந்து நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 2 hours தான் கிளாஸஸ் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? இப்போ நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா 1.5 hours கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி யூ ஹாவ் டு பி, சரிங்களா, லெக்சருக்குன்னு டிவோட் பண்ணிடணும். அடுத்தது ஸ்லாட் 3 வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ். இது வந்து 1 to 2 hours, நிஜமாவே 1 to 2 hours நம்ம வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ மிஸ்டேக் பேட் அப்படின்னு ஒரு பேட் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் நான். சரிங்களா? டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல இப்போ நான் இந்த வீடியோல உங்களுக்கு மிஸ்டேக் பேட்னா என்ன, அது எப்படி உங்களுக்கு சர்வீஸை வாங்கி தரும் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா இங்க பண்றேன், சொல்றேன். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு 1 to 2 hours நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி நைட் டைம் வந்து வீக் சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, மெயின் சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, ஆனால் படிக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு டெய்லி பிளான்ல இந்த மாதிரி 4 ஸ்லாட்டா பிரிச்சு வச்சுக்கோங்க. அந்த 4 ஸ்லாட்டையும் நீங்க சின்சியரா கன்சிஸ்டன்சியா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 100 டேஸ்ல லேர்னிங் தான், லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்க போறீங்க. 50 days ரிவிஷன் ப்ராசஸ்ல இருக்க போறீங்க. அந்த ரிவிஷன் ப்ராசஸ் அப்போ கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளான் போடுற முன்னாடி நீங்க இந்த சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க. இப்போ அந்த 10 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 10 யூனிட்ல எதெல்லாம் டாப் ப்ரையாரிட்டி, எதெல்லாம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணும், எந்த யூனிட் அதிகமா படிச்சா நமக்கு ஹை ஈல்டு டாபிக் அப்படிம்பாங்க, ஃபோக்கஸ் ஆன் ஹை ஈல்டு. இந்த பர்டிகுலர் யூனிட் நான் நிறைய படிச்சேன்னா கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ 10 யூனிட் இருக்குன்னா அது ஒரு 5 யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட்டா இருக்கும். சரிங்களா? அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் கொடுங்க. சரிங்களா? அப்படி பண்ணாதான் நம்ம ரைட் டைரக்ஷன்ல போறோமா இல்லையாங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி டெய்லி ஸ்கெடியூல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்லாட் 1, 2, 3, 4ன்னு ஒரு 4 ஸ்லாட் சொன்னேன். அதுல கோர் சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆயிருக்கணும், எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கணும், ஜிகே இருக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி சில அந்த 100 டேஸ்ல எல்லா டாபிக்கும் கவர் பண்ணியிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 100 டேஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 100 டேஸ் லேர்னிங் டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 100 டேஸ்க்குள்ள சிலபஸ்ல இருக்கிற கீவேர்டை ஒரு தடவையாச்சும் நம்ம போய் பார்த்து படிச்சுட்டு வந்திருக்கணும். சரிங்களா? அது மாதிரி டெய்லி 30 minutes ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க. சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி ஒரு சக்சஸ் காம்போ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன், டெய்லி ஸ்லாட் போட்டு படிச்சு முக்கியமான டாபிக்கை வந்து நீங்க கவர் பண்ணி படிக்க முடியல, உங்களை அறியாமலே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு கான்பிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம படிச்சு முடிச்சாச்சு, முதல் 100 நாள் படிச்சாச்சு, அடுத்த 50 நாள் நம்ம ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன்ல நீங்க நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க, நான் வேண்டாம் சொல்ல. ஆனா ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 100 கொஸ்டின்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் 100 கொஸ்டின் பெர் சாப்டர். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்னா 1000 கொஸ்டின் ஆச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் 100 பெர் சாப்டர், 100 கொஸ்டின்ஸ் பெர் சாப்டர். சரிங்களா? ஒரு ஒரு சாப்டருக்குன்னு 100 கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். 100க்கு மேல பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஆனா மினிமம் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும், பெர் சாப்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதையும் உங்களுடைய இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜில சேர்த்துக்கோங்க. 150 டேஸ் ஸ்டடி பிளான்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க கேட்கலாம், சார் சிலபஸ் மாறிடுச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா
அதே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இங்க வந்திருக்குது. சரிங்களா? அதனால அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 டிஆர்பியோட கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்பல்சரியா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கணும், முடிச்சிருக்கணும். ஏன்னா அதுவே உங்களுக்கு 150 450 கொஸ்டின் ஆச்சு. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்றேன். சரிங்களா? அந்த மிஸ்டேக் பேட் வரமுச்சுல சண்டே என்ன ஆனாலும் சரி, நீங்க கம்பல்சரியா ஒரு டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இப்ப நம்ம அகாடமிலாம் பாத்தீங்கன்னா சண்டே சண்டே டெஸ்ட் வச்சிருவோம், கம்பல்சரியா டெஸ்ட் வச்சிருவோம். அந்த வாரம் ஃபுல்லா என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதை சண்டே நம்ம வீக்லி டெஸ்டா வச்சிருவோம். அதே மாதிரி நீங்க உங்க சப்ஜெக்ட்டுக்குன்னு என்ன பண்ணுங்க, சண்டே ஆனாலே கம்பல்சரியா அது டெஸ்ட் டே. அதை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சண்டே இஸ் அ மேண்டேட்ரி. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே தான் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. அது எந்த நாளா இருக்கட்டும், ஆனா வீக்லி ஒரு நாள் ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம், எதுல நம்ம இன்னும் அந்த டாபிக் நமக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கு, எதுல நம்ம நிறைய தப்பு பண்றோம், அந்த டாபிக் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ டெஸ்டே எடுக்கல அப்படின்னா நம்ம தப்பு எங்க பண்றோம்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தப்பை கண்டுபிடிச்ச உடனே தயவு செஞ்சு மிஸ்டேக் பேடுன்னு ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரிப்லிங் பேடு தான் அந்த மிஸ்டேக் பேடு. நீங்க ஒரு 20 கொஸ்டின் இருக்கிற ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதுல 15 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்க, ஒரு 5 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 கொஸ்டினை மட்டும் போய் ரிவைஸ் பண்ணி இந்த பேட்ல எழுதுங்க. இந்த மிஸ்டேக் பேடுங்கிறத தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. சிலபஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு முக்கியமோ, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் செல்ஃப் நோட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி உங்களுடைய மிஸ்டேக் பேட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் பேட் எதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னா, நீங்க இந்த டெஸ்ட்ல இந்த கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை நான் உடனே ரெஃபர் பண்ணேன், இதுல என்ன தப்பு பண்ணங்கிறத நான் ரெக்டிஃபை பண்ணி இந்த பேட்ல எழுதி வச்சுக்கிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த கொஸ்டின்ல இருந்தது, நான் தவறுதலா எழுதிட்டேன், இதான் ரைட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இந்த இயரை நான் தப்பா மார்க் பண்ணிட்டேன், இந்த இயர் தான் கரெக்டான இயருங்கிறது இந்த மிஸ்டேக் பேட்ல நீங்க எழுதுறதுனால செல்ஃப் நோட்ஸோட சேர்த்து இதை ரிவைஸ் பண்ண முடியல, கண்டிப்பா இதே கேள்வி டிஆர்பியில் வர முடியல, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ உங்களுடைய 101 அந்த அந்த 100 டேஸ் ப்ரிப்பரேஷன் பிளஸ் 50 டேஸ் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு மிஸ்டேக் பேட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் மிஸ்டேக் பேட் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த டிஆர்பியில பாஸ் ஆயிருவீங்க. சரிங்களா? அப்போ இந்த இதை கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜில இதையும் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மிஸ்டேக் பேடுங்கிற ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க பார்ப்போம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்க இந்த மிஸ்டேக் பேடை உங்களோட ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சுப்பேன் நான். யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த மிஸ்டேக் பேட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க அடாப்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில பயன்படுத்த போறீங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் நான். சரிங்களா? எஸ், ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ் மிஸ்டேக் பேட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதெல்லாம் நீங்க இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ நம்ம எங்க போய் நிப்போம் கடைசியில, டிஆர்பி போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல் டீச்சரா நிற்போம். ஸோ எக்ஸலண்டா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் போகணும் அப்படின்னா, நான் இப்ப சொன்ன அந்த 100 டேஸ் லேர்னிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த 50 டேஸ் ரிவிஷன் டாபிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா பண்ணும் பட்சத்தில் உங்களால கண்டிப்பாக சர்வீஸ் அடிக்க முடியும். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் த டாக்ஸிக் பீப்புள். சரிங்களா? பொதுவா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய சக்சஸையோ உங்களுடைய உங்களுடைய வெற்றிய விரும்ப மாட்டாங்க. பொதுவா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள நம்ம பொறாமப்படுவாங்க, டாக்ஸிக் பீப்புள் அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலையே இருங்க. யாரெல்லாம் டிமோட்டிவேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலையிருங்க. யாரெல்லாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு தடையா இருக்காங்கன்னு தோணுதோ அவங்களெல்லாம் கொஞ்சம் விலக்கிருங்க. சரிங்களா? டாக்ஸிக் பீப்புள் நம்ம கூட வேண்டாம். ஏன்னா நமக்கே இங்க 1008 ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருப்போம். அவங்களையும் கூட சேர்த்து நம்ம சுமக்க வேண்டாம். அவங்கள அப்படியே ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ரஸ்ட் யுவர் எஃபர்ட். சரிங்களா? அந்த கன்சிஸ்டன்சி பண்ண முடிச்சாதான் நமக்கு நம்ம போடுற எஃபர்ட் தெரிய வரும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் எஃபர்ட். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் இந்த 150 டேஸ் கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட். சரிங்களா? கண்டிப்பா மோட்டிவேட்டடா இருங்க. கிவ் டைம் டு யுவர் செல்ஃப். சரிங்களா? உங்களுக்குன்னு டைமை டிவோட் பண்ணுங்க. கோயில் போகணுமா போங்க, சர்ச் போகணுமா போங்க, ப்ரேயர் கால் போகணும்னா போங்க. சரிங்களா? யூ கோ அண்ட் ஒரு நல்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்க போய் பாருங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. பட் ப்ரையாரிட்டி பண்ண முடிச்சல உங்க பிஹெச்டி டிஆர்பியோட ப்ரிப்பரேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி நம்ம அகாடமில இருந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக் செகண்ட் பேட்ச் அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ 9025103899 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடா எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்.
That is the one most important thing I have to say. And on behalf of our academy, I wish you all the very best. The 150 days strategy உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கம்பல்சரியா இந்த மிஸ்டேக் பேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ப்ரிப்பரேஷன்ல பயன்படுத்துங்க. அச்சீவரா மாறுங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you in the another video. Thank you.